புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஆரம்பத்தில் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன சாங் 4 வரி ஞாபகத்துக்கு வருது. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள். காட்டத்தான் வந்திருக்கோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி போயிடுவோம். வேலூரில் விஜய் நடத்தி முடித்த கூட்டம் நேற்றைக்கு முன்தினம், அது குறித்து நேற்றைய தினம் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்த முதல் பாகமாக. நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம். பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா பாருங்க. நேற்றைக்கு வெளியிட்ட அந்த பாகத்தில் ஜாம்பிஸ் கூட்டம் செய்த அட்டூழியத்தை குறித்து வெளியிட்டிருந்தோம். இந்த ஜாம்பிஸ் கூட்டம் அட்டூழியம் செய்வதற்கு காரணமாக இருப்பது அந்த கூட்டத்தோட தலைவனை குறித்து இன்றைக்கு வெளியிடணும்னு சொல்லியிருந்தோம். அந்த காணொலி தான் இந்த காணொலி. டிவிகே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய பேசட்டுக்கு மேடைக்கு கூப்பிடுறாங்க. அட கட்சி தலைவரை ஏஞ்சி வாங்கப்பா பேசட்டுக்கு அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது என்ன மேடைக்கு வார்த்தைக்கு வார்த்தை தர்மத்தாயின் தவ புதல்வரே, தர்மத்தாயின் தவ புதல்வரே. யாருக்கு யாரு தர்மத்தாயின் தவ புதல்வர்? அவர் தான் வேமா சூசோ இல்லாம அந்த ராஜ்மோகன் தான் கூப்பிடுறாருன்னு சொன்னா விஜய் என்ன பண்ணிருக்கணும்? என்னப்பா இது தர்மத்தாயின் தவ புதல்வரே சொன்னா சிரிக்க மாட்டாங்களாப்பா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் என்னத்தை தர்மம் பண்ணி கிழிச்சேன்? என் வீட்டு வாசல்ல ஒரு டம்ளர் தண்ணி கூட யாருக்கும் வச்சது கிடையாது. எச்சில் கையால காக்காய் கூட விரட்டாத அந்த மாதிரி ஜென்மமா வாழ்ந்துருக்கிற என்ன பார்த்து தர்மத்தாயின் தவ புதல்வரேன்னு சொன்னா அந்த தர்மத்தாய் எந்திரிச்சு வந்து அடிக்க மாட்டாங்களாப்பான்னு அவராது கேட்கணும் இல்லைங்களா? ஏன்னா புராணத்துல வருகின்ற கர்ணன் என்கின்ற கதாபாத்திரம் பிறக்கும் போதே உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை கழட்டி அறத்து கொடுத்தா மாதிரி பில்டப் பண்ணிருக்கிற விஜய் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? என்ன ஏன்பா அப்படி தர்மத்தாயின் தவ புதல்வரை கூப்பிடுறீங்கன்ட்டு தர்மத்தாயின் தவ புதல்வரே சொல்ல மாட்டார். அவர் தான் பெருமையை விரும்புகிறவங்க. பெருமையை பார்த்து ரசிச்சு அவர் தர்மத்தாயின் தவ புதல்வரேன்னு கூப்பிடுற வீடியோவை திரும்ப போட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறவரு. ரசிங்க, வேற வேலை வெட்டினாகுது. உங்களை புகழ்ந்து தள்ளுற காட்சியை போட்டு பார்த்து ரசிச்சுட்டே இருங்க ஒரு ஓரமா உட்காந்து. அதை அடுத்து தர்மத்தாயின் தவ புதல்வரை சொல்றதை சகிச்சு நம்ம கடந்து போகும்போது அதை அடுத்து பாருங்க, பிச்சை எடுக்கிறது. ஐயா தலைவரே, தலைவா, தலைமை ஏற்க வாட்டு பிச்சை எடுக்கிறாருங்க மேடையில நின்று. விஜய் நடிக்கிற சினிமா தான் ஒட்டுமொத்தமா காப்பி கேட்டா இருக்குன்னு பார்த்தா அவருக்கு எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட் கூட காப்பி கேட்டா இருக்கும். ஏன்னா தலைவா தலைமை ஏற்க வான்னு ஒலிக்கிற இந்த குரல் கூட ஏற்கனவே ஒலித்த குரல். வேறு ஒருவருக்காக ஒலித்த குரலை காப்பி கேட்டு பண்ணி எடுத்துன்னு வந்து அதே குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார் வேவா சூசோ இல்லாம. இதற்கு முன்பாக யாருக்காக ஒலித்தது தோ வருதுங்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தலைமை ஏற்க வா தலைவான்ட்டு அவரது ரசிகர்கள் கூப்பிட்டு அதே குரல் அன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்காக அவரது ரசிகர்கள் வாயிலாக ஒலித்த அந்த குரலை காப்பி கேட்டு பண்ணி எடுத்துட்டு வந்து இன்றைக்கு பாருங்க விஜய்க்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சரி, ஒலிக்கிற இந்த குரலை தான் காப்பி கேட்டு பண்ணி காப்பி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஆடுறது கூட பாருங்க காப்பிங்க. விஜய் என்னென்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த எமோஷன்ல பேச வேண்டும், எந்த இடத்துல நிறுத்த வேண்டும், எந்த இடத்துல மூச்சு விட வேண்டும், எந்த இடத்துல அழ வேண்டும், எந்த இடத்துல எப்படி எக்ஸ்பிரஷனோட கத்த வேண்டும் என்பதை ஒரு புள்ளி கமா விடாம பாருங்க அந்த பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கிற விஜயோட ஸ்கிரிப்ட் வெளியே லீக் ஆகுது. சரியாக 17வது பக்கம் லீக் ஆயிருக்கு விஜயோட ஸ்கிரிப்ட்ல இருந்து. அவங்க கூடவே இருந்தா யாரும் லீக் பண்ணிருக்காங்க. அந்த லீக் ஆன பக்கத்துல தான் விலாவரியாக போட்டிருக்கு பாருங்க விஜய் எப்படி எல்லாம் நடிக்க வேண்டும் என்று. டைரக்டர் சொல்ற மாதிரி கேமராவுக்கு முன்னாடி காசை வாங்கிட்டு நடிக்கிற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்த மாதிரி ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு முன்னாடி பாருங்க நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல அதிகப்படியாக எமோஷனல் ஆகிறாரு. அப்படி எமோஷனல் ஆன கையோடு பாருங்க டக்கு நிறுத்துறாரு. ஏன் நிறுத்துறாரு? ஸ்கிரிப்ட்ல இருக்குங்களே, இந்த இடத்தில் சற்று நிற்க, பேசி கொண்டிருக்கும் போது நிறுத்த வேண்டும், இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அமைதியாக நின்று அழ வேண்டும். எமோஷனலா பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் படி பேச்சை நிறுத்திட்டு அழறாரு.
கேமராவுக்கு முன்னாடி கூட நடிக்க முடியாத நடிப்பை லைவா நடிக்கிறாரு. ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணி தப்பே கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொல்வதை போல அப்படியே சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி நடிப்பது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இந்த அழகு கூட காப்பி கேட்டு தலைவா தலைமையேற்கவான்னு ஒலித்த அந்த காப்பி கேட்டு குரல் மாதிரி தான் பாருங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட காப்பி கேட் பண்ணி எழுதுறாரு, அழகுற. விஜய் எமோஷனலாகி அழுதார் இல்லைங்களா, ஸ்லோவா அழுதார் இல்லைங்களா. இதே மாதிரி ஒரு காட்சியை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் லைவா. எங்க தெரியுங்களா, ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. ஏன் அப்படி? நடிக்கிற கதை தான் சொந்த கதை எதுவுமே கிடையாது, எல்லாமே ரீமேக் ஃப்ரம் தெலுங்குல இருந்து ஆந்திரால இருந்து இறக்குமதி செய்து படத்தில் தான் அந்த மாதிரி காப்பி கேட் ஆயிட்டு ரீமேக் பண்ணி நடிக்கிறாருன்னு பார்த்தா லைவா அதுக்கு மேல காப்பி கேட்டா பண்றாருங்க. ஓன்னு கத்துனாரு. கிட்டத்தட்ட 28 நிமிஷம் மேல பேசான்னு நினைக்கிறோம். அந்த வேலூர்ல பாருங்க, 28 நிமிஷத்துக்கு மேல பேசினாரு. ஆனா பேசின எந்த இடத்துலயும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி இருக்கிறத இப்படி மாத்திருவோம், இந்த மாதிரி இருக்குதுங்க, இனிமே பாருங்க நாங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்காது, நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை வேற மாதிரி பண்ணுவோம்னு ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரா? கட்சியோட கொள்கை என்னன்னு தான் சொல்லலாம்னு பார்த்தா, சரிப்பா குறையே சொன்னுக்கிறீங்களேப்பா, அவங்க இதை பண்ணிட்டாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தால் அதையெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க? அதை சரி செய்வதற்கு நிதி ஆதாரம் எங்கிருந்து எடுப்பீங்க? அந்த நிதி ஆதாரம் கிடைப்பதற்கு நீங்க என்ன மாதிரி தொழில் வளத்தை உருவாக்குவீங்க? அப்படி உருவாக்குற தொழில் வளத்தின் மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீங்க? அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு நம்ம என்னத்தை செஞ்சு கிழிப்போம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரா? கொடுக்கவே இல்லை. இந்த சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க எல்லாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. தலைவனுக்கு தெரிஞ்சாதானே கட்சியோட கொள்கையோ கொடுக்குற வாக்குறுதியோ தலைவனுக்கு தெரிஞ்சாதானே தொண்டர்களுக்கு தெரியும். விஜய் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் பாருங்க, அவர் கட்சியில இருக்கிற நிர்வாகிகளும் அப்படியே இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் வருவாங்க. நான் ஏன் வெளியே வரணும்? என்ன வெளியே கூப்பிடுறீங்க, நான் ஏன் வெளியே வரணும், நான் ஏன் பேசணும்? எனக்கு பதிலாக வெளியில் வந்து பேசுவதற்கு வீட்டுக்கு ஒரு விஜயோ வருவாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. ஆனா பாருங்க, அப்படி வீட்டுல இருந்து வருகின்ற ஒவ்வொரு விஜயும் ஒரிஜினல் விஜய் மாதிரியாவா இருப்பாங்க? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பா இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி, இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். எனவே கணேஷ், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வாக்குறுதி. உங்கள் வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் பாத்துக்கங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா செய்வீங்கன்னு கேட்டா அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க போதுங்க. ஏன் அப்படி டிசைன்? அப்படி தலைவர் எவ்வழியோ தலைவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்ட தொண்டர்களும் அவ்வழியே. தலைவருக்கு தெரிஞ்சாதானே கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு, வாக்குறுதி கொடுக்க போறேன்ட்டு. அவருக்கே தெரியலன்னு சொல்லும்போது தொண்டர்களுக்கு தெரிய விட்டுருவாரா? நிர்வாகிகளுக்கு தெரியப்பட்டுருவாரா? மூச் யார் எதை கேட்டாலும் அடிச்சு கேட்டா கூட என்ன செய்ய போறோன்றத சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் அப்படி? தெரியாதுப்பா எங்களுக்கு. இதுல வேற பாருங்க, 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவரும் வருகிறாரா, இவரும் வருகிறார், அவரும் வருகிறார். ஓ அவரும் வருகிறாரா, அவரும் வருகிறார், அவருடன் இன்னொருவரும் வருகிறார். ஓ அவரும் வருகிறாரா, யார் வருகிறாரு தெரியவே தெரியாது. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அவரும் வராரா? இவர் வருகிறார், அவர் வருகிறார், அவருடன் இன்னொருவரும் வருகிறார்னு சொல்ற அந்த அவர் யாருன்னு கடைசி மட்டும் சொல்லவே இல்லை. இருந்தா தானே சொல்லுவாங்க. விஜய் கட்சி தொடங்கி நடத்திய முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு வலை வீசி கொக்கி போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆட்சியில பங்கு கொடுக்குறோம்ப்பா, எங்களுக்கே ஆட்சி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனா கிடைக்காத அந்த ஆட்சியில உங்களுக்கு கேக் பீஸை வெட்டி கொடுக்குற மாதிரி அதுல பாதி ஆட்சியை பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு, அறிவிச்சாரு. ஆனால் அதற்கு பிறகும் விஜயுடன் கூட்டணி சேர்வதற்கு ஒரு தம்மா துண்டு கட்சி வரலங்க. முதல்ல விசிகா வரணும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, வலை வீசி பார்த்தாரு, சிக்கல. அடுத்து காங்கிரஸ் இழுத்துனுக்குது, இப்பவும் இழுபறியா தான் இருந்துருக்கு. அதை அடுத்து தேமுதிக எங்க கூட தான் கூட்டணி வருது அப்படின்னு ரொம்ப கனவு கண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு பாருங்க, அது திமுக கூட்டணிக்கு மாறியவுடன் டக்குன்னு தேமுதிக ஊழல்ல பங்கு போடுறவங்களாம் ஆயிட்டாங்க. அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து, அதுக்கு பேர் வந்து கல்லாப்பட்டி கூட்டணி வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பட்டி கூட்டணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார்.
ஆனா அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். பாத்துக்கோங்க, அறிவாலயத்துல யார் யாரெல்லாம் நிழலுக்காக ஒதுங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் பாருங்க டக்குன்னு இழுத்து உள்ள போட்டுறாராம் முதல்வர் அவர்கள். கூட்டணி வந்துருங்க, இல்லங்க நான் நிழலுக்கு ஒதுங்குனாங்க விடமாட்டமே. அறிவாலயம் பக்கம் யார் நிழலுக்கு ஒதுங்கினா கூட எங்க கூட கூட்டணிக்கு வந்ததாகத்தான் அர்த்தம். அட நிழலுக்காக தான் ஒதுங்குறாங்கப்பா, ஒதுங்குறவங்கள கூட்டணியில பிடிச்சி போட்டுக்கிறாங்கன்னு கூட வச்சுப்போமே. விஜய் சொல்வது உண்மைன்னு கூட எடுத்துக்கிட்டோமே. ஆனா பாருங்க, அந்த ஒதுங்குற நிழல் கூட ஏன் பனையூர் பக்கம் வரமாட்டு? ஏன்னா ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அப்படி பங்குக்காகவாத ஆசைப்பட்டு கொண்டு விஜய் மாசுல இருக்காரு, கேரியர் உச்சத்துல இருக்காரு, அதை நாடே வேற பார்த்துனுக்குது. என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. அப்படி நாடே ஆச்சரியப்பட்டு வாய் பழந்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் அரசியலுக்கு வராருன்னு சொல்லும்போது வெற்றி உறுதி. அவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு. அப்ப அமைச்சாருன்னா அந்த ஆட்சியில் நம்மளுக்கு பங்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. நம்மளும் போவோம்ட்டு யாராவது வந்தாங்களா? என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள்னு சொன்னா அதே வாயில் தான் பாருங்க விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஊழல்வாத கூட்டணி, கல்லாப்பெட்டி கூட்டணி, திமுக கொள்ளையடிச்சு மூட்டை மூட்டையா குடோன்ல வச்சுருக்கிறாங்க. அப்படி குடோன்ல வச்சுருக்கிற மூட்டையை யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. நிழலுக்காக ஒதுங்குறாங்க அறிவாலயம் பக்கம். அப்படி ஒதுங்குறவங்களுக்கு ஓஹோ ஐயோ நிழலுக்காக ஒதுங்கிட்டாங்க, போ குடோன்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொஞ்சம் மூட்டையை அவங்க கிட்ட கொடுத்து கூட்டணிக்கு இழுத்துருவோம். கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை பங்கு போடுற கூட்டணியா பாருங்க கல்லாப்பெட்டி கூட்டணி. அந்த கொள்ளையடிச்சிருக்கிற வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து தப்பே கிடையாது அடுத்தவங்களை பார்த்து கல்லாப்பெட்டி கூட்டணி ஊழல்வாத கூட்டணின்னு சொல்றது. ஆனா பாருங்க, பேசும்போது விஜய் அளவு உயரத்துக்கு பெல்ஜியம் சைஸ் கண்ணாடியை வாங்கி மாட்டி வச்சுன்னு பேசினுக்காரு. அது எப்படி? என்னையா இது? என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா இது? என்ன டெல்லியில் நிக்க போறீங்களா போயிட்டு? இல்ல பிஎம் கேண்டிடேட் நிக்க போறீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு எலெக்ஷன் இது. அப்படியே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க. அப்புறம் ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்படியே தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க. உங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்? உங்களுக்கு புரியலையே. நடக்க இருப்பது திமுகவுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் கிடையாது. விஜய்க்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிரான தேர்தல். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய். விஜய்னா மக்கள், மக்கள்னா விஜய். மக்களோட மக்களா நிக்கிறான், அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்ன மாதிரி. இந்த விஜய் மீது அவதூறு பரப்பனா அது மக்கள் மீதே அவதூறு பரப்பன மாதிரி. இந்த விஜயை குறித்து நீங்க தப்பா பேசுனீங்கன்னா அது மக்களை குறித்தே தப்பா பேசியதுக்கு சமம். ஏன் மேல அவதூறு பரப்பனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரி. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரி. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரி. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. நானும் மக்களும் வெவ்வேறு அல்ல. அது ஒட்டி பிறந்த இரட்டைகளை போல ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒன்னே ஒண்ணு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. இப்ப தெரியுதுங்களா விஜய்க்கு ஏன் மர கழண்டு போச்சுன்னு சொல்றோம்னு சொல்லி? ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். யாராவது ஒரு நலம் விரும்பி அவரை நல்ல ஒரு காஸ்ட்லி, ஏன்னா நம்மள மாதிரி வந்து சாதாரண டாக்டர் எல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. அவர் கேரியர் உச்சத்துல இருக்காரு இல்லைங்களா? நாடே வேற பார்த்துருக்குது. சின்ன டாக்டர் கிட்ட போனா என்ன ஆகும் மரியாதை? நல்ல ஒரு காஸ்ட்லி மனநல மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு விஜயை காட்டுங்க. ஏன்னா எனது ரசிகர்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னது போயிட்டு இப்ப பாருங்க மக்கள் மக்கள் மக்கள்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் விஜயோட ரசிகர் என்ற நினைப்போடு ஏதோ ஒரு கற்பனை கனவில் மிதந்து கொண்டிருக்கும். அந்த கனவை உடைப்பதற்காக வந்து ஏதாவது ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவரை காட்டுங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மக்களும் அவரும் ஒன்றோடு ஒட்டி பிணைந்து கொண்டிருக்கும் ரத்த சதைகள், ரத்த உடன்பிறப்புகள் அப்படின்னு யாராவது வேமா சூசோ இல்லாம ஜாம்பிஸ் கூட்டம் பறந்து வந்து பாஞ்சி கடிய வந்தாங்கன்னா இந்த வீடியோ எடுத்து போடுவோம். இதுவும் நீங்க தான் சார். மக்கள் நானும் வெவ்வேறு இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? மக்களை விடுங்க. அட ரசிகர்கள் உங்களை பார்ப்பதற்காக கரூர்ல கூடிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக தொடர்ந்து பலியாகி கொண்டிருக்கிறது. அந்த பலிகளை குறித்து உங்ககிட்ட கேட்கும் போது நிப்பமா ஓடினார் ஓடினார் ஓடினார், பிளைட் ஏற மட்டும் ஓடினார். திரும்பி பார்த்தா எங்க மைக்க கொண்டு டக்கு நீட்டிட்டு போறாங்களா அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக திரும்பி கூட பார்க்காமல் ஓடினார். ஏன் அந்த மாதிரி ஓடணுங்க? நம்ம தான் பாருங்க, மக்களும் நம்மளும் வெவ்வேறு அல்லவே. 2 பேரும் ஒட்டி பிறந்த ரத்தமும் சதையுமா இருக்கிறவங்கன்னு சொல்லும் போது மக்களை விடுங்கப்பா. பொதுவான மக்கள் யாரும் உங்களை ஃபாலோ பண்றது கிடையாது. உங்க ரசிகர்கள், நீங்க கூட்டிய கூட்டத்தில் உங்க ரசிகர்கள் பலியாயிட்டுக்கிறாங்க. அந்த பலியை குறித்து கேட்கும் போது நின்று ஏதாவது ஒரு வார்த்தை
ஏன் சொல்லலைங்க? ரத்தம் சதை கவலையே படாதீங்க. அவங்க உயிர் போனா என் உயிர் போனதுக்கு கணக்கு. இன்னைக்கு என்ன விட்டுடுங்கப்பா. நான் கொஞ்சம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நாளை காலை நான் ஃப்ரெஷ்ஷா கரூர்ல வந்து இறங்கி என்னன்னு பாத்துறேன்னா சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதுதானே. நானும் மக்களும் வெவ்வேறு இல்லை. என்னை குறித்து தப்பா பேசினா அது மக்களை குறித்தே தப்பா பேசியதே போலன்னு இன்னைக்கு உருட்ட ஏதாவது அன்றைக்கு உருட்டிருக்க வேண்டியதுதானே. அது எப்படிங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியை விட்டுருங்க. அதுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம். ஸ்பெல்லிங்கா தெரியுமா தெரியாது மனசாட்சின்ற வார்த்தைக்கு. அதனால மனசாட்சியை விட்டுடுங்க. இந்த வேமா சூசோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லாம எப்படிங்க இந்த மாதிரி தலை தெறிக்க ஓடிட்டு திரும்பி கூட பார்க்காம ஓடின நம்ம பேச முடியுதுங்க? இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி. எப்படின்னா என்ன அது? எனக்கு ஒரு புது நண்பர் கிடைத்திருக்கிறார். என்ன நண்பருங்க? யாருங்க? சிஎம் தான். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்போ ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் தான், அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? யார் போட்டது பழி? இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். விஜயை கொண்டு போயிட்டு முதல்ல சிறையில போடுங்க, அதற்கு பிறகு தூக்குல போடுங்கன்ட்டு முதல்வர் சொன்னாரா? அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 41 விலை மதிப்பில்லாத உயிர்களை கொன்று குவித்த, அப்பாவி உயிர்களை கொன்று குவித்த சைக்கோ விஜய், கொலைகார விஜய்னு ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எதுவுமே சொல்லல. நியாயமா பார்த்தா பழி போடல. என்னன்னு சொன்னா தெரியுங்களா? கரூர்ல நடந்தது பெருந்துயரம், குடந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்துல உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் பொறுப்பற்ற முறையில விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். கேட்டதுங்களா? சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல மேடையில எழுதி கொடுக்கறத கூட்டத்துக்கு முன்னாடி நடித்துக் கொண்டிருக்கும் மிஸ்டர் விஜய் சார். கேட்டதுங்களா? இதுல விஜய் மேல எங்க பழி போட்டிருக்காரு? நியாயமா பார்த்தா எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரி தொண்டர்களுக்கு இது போன்ற ஒரு நிலைமை வரும் நினைக்க மாட்டாங்கன்ட்டு விஜய் பக்கம் நின்று பேசியிருக்காரு. இந்த இடத்துல விஜய் மீது எங்க பழி போட்டாரு? ஆனா பழி போட்டாரு யார் தெரியுங்களா? விஜய். யார் மீது பழி போட்டார் தெரியுங்களா? சிஎம் மீது. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. இதுக்கு பேர் தான்ப்பா சொல்லுவாங்க தப்பு நம்ம பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறதுன்ட்டு. அந்த பழியை நீங்க தான் போட்டீங்க. உங்களை பார்ப்பதற்காக உங்களை நம்பி வந்த கூட்டத்தை நீங்க அம்போன்னு விட்டுட்டு போனதோடு மட்டுமல்லாமல் பழிய தூக்கி சிஎம் மேல போட்டுட்டு அந்த இடத்துக்கு எப்படி அவ்வளவு விரைந்து வந்தார்கள்? அமைச்சர்களும் முதல்வர்களும் எப்படி வந்தாங்க? அப்போ இது செட்டப்பு. முழுக்க முழுக்க நீங்க கூட்டிய கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் நடந்த உயிர் பலிகளை குறித்த பழியை தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுட்டு நீங்க ஃப்ரீயா சுத்திந்தீங்க 72 நாட்களுக்கு மேலாக. மனுஷனா பிறந்தவங்க யாரா இருந்தாலும், அவங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் குற்ற உணர்வுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தைக்கு தகுந்தாற் போல குற்ற உணர்வு கொஞ்சமாவது இருக்கணும். என்னை நம்பி வந்த கூட்டத்துல இதை போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னு விசாரணையோட இறுதியில தெரியட்டுங்க. ஆனால் என்னை நம்பி வந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்கு, நானும் ஏதோ ஒரு வகையில காரணமாக இருந்தேன்ட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் கரூர் சம்பவத்துல ஒரே ஒரு பொறுப்பு எடுத்துனுக்கிறீங்களா? வாயை திறந்தா பொய், பேசுறதெல்லாம் கட்டுக்கதை, போடுறதெல்லாம் அடுத்தவங்க மேல பழி. இவரு பழி போட்டுட்டு இவர் மேல பழி போட்டாங்களாம். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் தான், அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? இதுலயும் பொய், உலகமாக பொய்ய பேசினுக்கிறாரு. இப்படி பொய்ய பேசினுக்கிற இவர் தான் பாருங்க. அது என்ன என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் இடையில் நடக்கிற போட்டின்னு சொல்றீங்க? வாய்ப்புல ராஜா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது ஊழலுக்கும் எனக்கும் நடக்கிற போட்டி. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான். விஜய்க்கும் ஊழலுக்கும் இடையில் நடக்கிற போட்டின்னு எப்படிங்க பேச முடியுது? உங்க மேடையில உட்கார்ந்து இருக்காங்களா? அவங்கள யாருங்க? புத்தனா, இயேசுவா, காந்தியா? செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் ஊழல் செய்த ஊழல் குற்றவாளி என்று அதிகாரபூர்வமாக தண்டிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி, அதிகாரபூர்வமாக ஊழல் குற்றவாளி என்று நிரூபணமான அந்த ஊழல் குற்றவாளியை கூடவே மேடையில் வைத்துக் கொண்டு ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறாரா? அது எப்படிங்க ஊழலுக்கும் உங்களுக்கும் எதிராக நடக்கிற போட்டியா? ஆதவ் அர்ஜுனா அவர் யாருங்க? உலக உத்தமரா? மதர் தெரசாவா? லாட்ரி ஊழல்வாதி, லாட்ரியிலேயே ஊறி போன ஊழல்வாதியான லாட்ரி ஆதவ் அர்ஜுனா அவர்களை உடன் வைத்துக் கொண்டு ஊழலை எதிர்க்க போறாராம். 50 லட்சம் ரூபாய் வாங்குற காருக்கு கம்மியாகணுன்றதுக்காக பாருங்க இருக்கிற அட்ரஸை மாத்தி போட்டு பாண்டிச்சேரி முகவரியை மாத்தி கொடுத்து 50 லட்சத்தை மிச்சம் பண்ண ஊழல்வாதி விஜய் ஊழலுக்கு எதிராக நிக்க போறாங்க. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு கோடிக்கணக்கில் காசு இருக்கும் விஜய் கிட்ட. ஆனா பாருங்க, அதற்குண்டான டாக்ஸை கட்டத்துக்கு விஜய் கிட்ட காசு இருக்காது. நீதிமன்றத்தோட கதவை தட்டுவாரு, தட்டிட்டு அடி வாங்கி வருவாரு. ரியல் ஹீரோவா ஏன்பா இருக்கிற, ரியல் ஹீரோவா இருப்பான்ட்டு. இவர் சுகபோகமாக காருக்குள்ள உட்கார்ந்து போற அந்த காருக்கே பாருங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு எந்தெந்த வகையிலாம் ஊழல் பண்ண முடியுமோ அந்தந்த வகையிலாம் பாருங்க யோசிச்சு ஊழல் பண்ற இந்த ஊழல்வாதி தான்
ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான். கோடி கணக்குல நான் காசு வாங்கியிருக்கிற உச்ச நடிகர் 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக சொல்றேன். அந்த விஜய் வாங்குற காசை ஒழுங்கா கணக்கு காட்ட மாட்டாரு. கருப்பு பணத்தை பதிவு வைப்பாரு. பதிவு வைக்கிற கருப்பு பணத்தை பிடிப்பாங்க. வருமான வரித்துறை அதிகாரிகள் பிடிப்பாங்க. ஏன்பா கணக்கு காட்டலன்னு கேட்டா இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லைன்ட்டு மாட்டுவாங்க இல்லைங்களா போலீஸ் பிடிக்கும் போது. ஐயோ சார் இப்பதான் ரினியூவல் பண்ணலான்ட்டு போயினுக்கிறேன். ஓஹோ நீ ரினியூவல் பண்ணலான்னு போயினுக்கிற அந்த நேரம் பார்த்து நான் பிடிச்சிட்டேன் இல்லைங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் பாருங்க பிடிக்கிறாங்க. 15 கோடி ரூபாயை கணக்குல காட்டாம பதுக்கி வச்ச விஜயோட பணத்தை பிடிக்கிறாங்க விஜய் வீட்டுல இருந்து. ஐயோ இது குறித்து அடுத்த வருஷம் நான் கணக்கு காட்டலான்னு வச்சிருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து புடிச்சிங்கன்னு வேமா சூசோ இல்லாம காட்டுங்க கணக்கு. ஆனா பாருங்க இப்போதைக்கு நீங்க பதுக்கி வைத்த குற்றத்துக்காக உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுறோம். நாங்க 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. நான் உத்தம புத்திரன்னு போடல அவரு. நான் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருந்தது உண்மைதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நான் பதுக்கி வைத்த கருப்பு பணத்தை லேட்டா பிடிச்சாங்க வருமான வரித்துறை அதிகாரிகள். எனக்கு விதிக்கப்பட்ட இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை ஏன் முன்னாடியே விதிக்கல, நான் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சேன்னு ஏன் முன்னாடியே கண்டுபிடிக்கலன்ட்டு நீங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் கிட்ட கேளுங்க. லேட்டா எனக்கு அபராதம் போட்டா எப்படி இவர் ஆனார் அப்படின்னு தான் பாருங்க கேஸ் போட்டிருக்காரு. யாரோ ஒருத்தர் கொடுத்த ஐடியாவை பின்பற்றி இப்பதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் பாருங்க அந்த வருமான வரித்துறை வழக்குல விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டது. செல்லும்னு தீர்ப்பு வந்தது. நீ என்னதான் உருட்டுன்னு உருட்டினாலும் நீ பறிக்க வைத்த கருப்பு பணம் என்பது உண்மை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. 1.5 கோடி ரூபாய் கட்டுங்கப்பான்னு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும்னு தீர்ப்பு வந்தது. உச்ச நடிகர் நான் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு சொல்றேன். அந்த சம்பளம் வாங்குற காசை கூட ஒழுங்கா அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாம வீட்டுக்குள்ள கட்டுக்கட்டா கருப்பு பணமாக பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் ஊழல்வாதியான விஜய் அபராதம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் வாங்கி அதிகாரபூர்வமான ஊழல்வாதி விஜய். ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான். ஊழலுக்கு எதிராக நிக்க போறாராம், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போறாராம். இது என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் இடையில் நடக்கிற போட்டி கிடையாது. இது ஊழலுக்கும் எனக்கும் எதிராக நடக்கிற போட்டின்னு எப்படிங்க பேச முடியுது மைக்கு முன்னாடி? இப்படியே ஊழல்வாதியாக இருந்து கொண்டு கணக்குல காட்டாம கட்டுக்கட்டா கோடிக்கணக்கில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் கருப்பு பணம் முதலையான இவரு தர்மத்தாயின் தவ புதல்வரே. தர்மத்தாயின் தவ புதல்வனா ஆயிட்டாரா? சரி இதுவும் ஒரு ஓரமாகட்டும். இந்த ஜல்லிக்கட்டு காளையை குறித்து ஒரு குட்டி கதை சொல்றேன்னு உருட்டினாரு பாருங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காலை அடங்கும். அவங்க யாருமே அங்க இல்ல. ஆனா அந்த கிரௌட்ல இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுச்சு. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலேயே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிளிக்க போற, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலை கிட்ட என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த கால் அப்படியே சீறிக்கிட்டே நின்னுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். கால் அப்படியே சடனா வந்து நின்று அது மூடலாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காலையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துகிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில அந்த காலையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. ஏன் சார் இப்படியே, ஏன் இப்படியே? இது என்ன பாகுபலி படத்துல வருகின்ற பொம்மை மாட்டுத்தலை நினைச்சுக்கிறீங்களா? கிரீன் மேட்டை பின்னாடி போட்டுட்டு மாட்டுத்தலை மாதிரி ஒரு பொம்மையை வச்சு செட்டப் பண்ணிட்டு நடிச்சுட்டு அதற்கு பிறகு கிராபிக்ஸ்ல ஒரிஜினல் ரியல் மாடாக மாத்துவாங்களே, அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்களா? ஜல்லிக்கட்டு காலப்பா. விஜய் சொல்லிட்டாருன்னு சொல்லி யாராவது ஜாம்பிஸ் கூட்டத்தில் ஒருத்தர் போயிட்டு சீறி பாஞ்சின்னு வர ஜல்லிக்கட்டு காலைக்கு முன்னாடி புல்லுக்கட்டை காட்டி மல்லு கட்டினீங்க. மல்லு கட்டுற அவங்களுக்கு சமாதி தான் கட்டும். ஏன்னா மறுபடியும் சொல்றோம், சினிமாவில் வருகின்ற கிராபிக்ஸ் மாடு கிடையாதுங்க. அது பாஞ்சின்னு வர ஒரிஜினல் காலை குத்துச்சின்னு வச்சுக்கோங்க, குடலு வந்துடும். ஏன் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா பேசணும், தெரியலன்னா என்ன பண்ணணும், கம்முன்னு இருக்கணும். ஸ்கிரிப்ட்ல எழுதி குத்துறாங்கிறதுக்காக அதை அப்படியே பார்த்து கேமராவுக்கு முன்னாடியும் மைக்குக்கு முன்னாடியும் வாமிட் பண்ணா எப்படிங்க? எந்த அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு, எந்த அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இருக்கு? மத்திய அரசோட அதிகாரம் நம்ம கைக்கு வரவே வராதுன்ட்டு எதுவுமே தெரியாம உளறி வைக்கிறாரு. விஜய் ஆட்சி அமைத்த பிறகு பாதிக்கு பாதி தமிழ்நாட்டில் IAS IPS ஆபீசரை பெண்களாக மாத்திடுவாராம். எப்படி மாத்துவீங்க சார் ஆட்சி அமைத்த கையோடு? பாதிக்கு பாதி IAS IPS ஆபீசர் பெண்களாக. என்ன பாருங்க, இந்த IPS IAS IFS IRS இது சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் பாருங்க மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்குகிறது. மத்திய அரசு கண்டக்ட் பண்ற அந்த மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்கும் எக்ஸாம் வழியாக தான் பாருங்க இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வருது. அதை எப்படிங்க நீங்க பாதிக்கு பாதி உங்க ரசிகர் கூட்டத்தில் இருந்து மாத்தி அந்த பக்கம் தூக்கி போட்டுருவீங்க? இல்ல பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச்சாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது டிவிகே கட்சி. நீங்க ஆட்சி அமைத்த கையோடு மத்திய அரசு அதிகாரத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி மாநில அரசுக்கு மாத்தி கொடுத்துருன்ட்டு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்களா மத்திய அரசு உங்களுக்கு?
நம்ம கட்சி பிரான்ச் ஆஃபீஸ் தானப்பா அது. நம்ம கிட்ட இருந்தா என்ன, நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் கிட்ட இருந்தா என்னன்ட்டு மாற்றி கொடுத்துருவோம் அக்ரிமெண்ட் போட்டு தான் உங்களை களத்தில் இறக்கியிருக்காங்களா? அதே மாதிரி தான் மாநிலத்துக்கு வருகின்ற நியாயமான உரிமையை பறித்து வைத்துக் கொண்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்றது யாருங்க? மத்திய அரசு. அப்ப மாநில உரிமையை எதிர்த்து யாரை எதிர்த்து போராடணும்? மத்திய அரசு எதிர்த்து. மத்திய அரசு எங்க இருக்கு? டெல்லியை எதிர்த்து. அதை தான் சொல்றாரு. இதுக்குள்ள இருக்கிற உள்ளர்த்தம் கூட புரியாம இது தமிழ்நாட்டு தேர்தல் தெரியாது யாருக்குமே. விஜய் தான் முதல் முறையாக சொல்றாரு 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல், இது டெல்லி தேர்தல்னு சொல்லி. கொள்கை எதிரின்னு யாரை சொல்லியிருக்கீங்க நீங்க? பிஸ்கேஜேபி கட்சியை குறித்து. அந்த கொள்கை எதிரை எதிர்த்து ஒரே ஒரு குரல், ஒரே ஒரு வாய்ஸ் ஏதாவது ஒண்ணு கொடுத்திருப்பீங்களா? மாநில அரசு அதிகாரத்தை பறிக்கும் மத்திய அரசே, பிஸ்கேஜேபி கட்சியே, அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சியே, அதிமுக நீங்க ஓட்டு போடுறதும் மோடிக்கு ஓட்டு போடுறதும் ரெண்டும் ஒண்ணு. அதிமுகவை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்டிஏவை தேர்ந்தெடுப்பதாக அர்த்தம். அதிமுக சீட்ல உட்காராது, என்டிஏ தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதனால பாருங்க, ஒட்டுமொத்தமா நீங்க என்டிஏ கூட்டணி புறக்கணிங்கள் அப்படின்னு பாய தந்து சொல்லிக்கார ஒரே ஒரு வார்த்தை. 24 மணி நேரமும் திமுக 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 எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பு என்கின்ற நிலை மாறி வேலூர்ல பாருங்க அது வெறியாவது. அந்த வெறி கூட ஏன் ஆகுதுங்க? உருவம் அப்படின்ற ஒரு படத்துல மோகனோட எதிரி அந்த மோகன் குடும்பத்துக்கு சூன்ய வைக்கிறதுக்கு ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்துருவாரு. ஆனா பாருங்க, காசு வாங்கின மந்திரவாதி சூன்ய வைப்பாரு, உயிர் பலி எதுவும் நடக்காது அந்த குடும்பத்துல. உடனடியா பாருங்க, காசு கொடுத்த அந்த எதிரி, மோகனோட எதிரி அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு, என்னையா என்ன காசை கை நீட்டி வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு பலியும் நடக்கலையேன்னு சொன்ன உடனே பாருங்க, அந்த மந்திரவாதி கையில எதையோ ஒன்று வச்சு சுத்துவாரு, குடு சுத்தி சுத்தி ஒவ்வொரு உயிரியா பலி வாங்குவாரு. அதே மாதிரிதான் பாருங்க, என்னையா என்ன காசு வாங்கினல கை நீட்டி, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உனக்கு பண்ணோம்ல, எதுக்காக பண்ணோம்? சும்மா போற போக்குல திமுகவை எதிர்க்கிறதுக்கா? வெறி ஏறணும், வெறி ஏத்தணும், நாளுக்கு நாள் இன்னும் வெறி அதிகமாகணும். இந்த எதிர்ப்பு பத்தலையே, இந்த சத்தம் போதாத, இன்னும் அதிகப்படியாக கத்தணும், நல்லா கத்தணும். திமுகவை இன்னும் வெறி கொண்டு எதிர்க்கணும்ட்டு வெறியை ஏற்றி விட்டுருக்காங்க சுத்தி. அந்த சுத்து தான் பாருங்க ஸ்கிரிப்ட் வாயிலாக வந்து இங்க கதறிட்டு இருக்காரு வெறி ஏறி. உண்மையில் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று கட்சியாக வந்திருக்கிறோம்னு சொல்வது உண்மையானால் எல்லா கட்சி தானே எதிர்க்கணும், ஒட்டுமொத்தமாகவே பொதுவாகத்தானே பாருங்க அரசியல் பேசணும். ஆனா அப்படி இல்லைங்களே. திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை மட்டுமே எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச் தான் பாருங்க விஜயோட கட்சி. சினிமாவில் கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிற விஜயை கேமராவுக்கு பின்னாடி இருந்து இயக்கும் இயக்குநர்களை போல பாருங்க மேடையில் நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் அந்த மேடைக்கு பின்னாடி இருந்து கொண்டு யாரோ இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த யாரோ வேற யாரும் கிடையாது, பிஸ்கேஜேபி கட்சி தான். சும்மா கிடையாதுங்க, ஆதாரபூர்வமாக அதே ஸ்கிரிப்ட் வாயிலாக இன்றைக்கு விஜய் மாட்டிய அதே ஸ்கிரிப்ட் வாயிலாக கேமராவுக்கு முன்னாடியே பாருங்க ஒருத்தர் ஸ்கிரிப்ட் வாயிலாக மாட்டினாரு. ஸ்கிரிப்ட் பேப்பர் வெளியே தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்கிரிப்டும் விஜய் கிட்ட இருக்கிற ஸ்கிரிப்டும் ஒண்ணு. அறியாதவங்க வாயில மண்ணுன்றத பாருங்க ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலியோட தொடர்ச்சியாக என்னப்பா ஒரு முடிவே இல்லையா? நம்ம தான் சொன்னமே ஏற்கனவே 10 காணொலி வெளியிடலாம்னு சொல்லி. ஆனா பயப்படாதீங்க, 10 காணொலி வெளியிட மாட்டோம். இதன் தொடர்ச்சியாக நாளைக்கு ஒரு காணொலியை வெளியிட்டு நிறைவு செய்வோம். ஸோ இந்த பாகத்தில் வெளிவந்த அனைத்து விஷயங்களை ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்தில் நீங்க பதிவு பண்ணும்போது இந்த ஜல்லிக்கட்டு, புல்லுக்கட்டு, மல்லுக்கட்டை குறித்தும் முக்கியமா பாருங்க ஊழல் தலைவனாக இருக்கிற விஜய் மற்றும் விஜயுடன் இருக்கும் ஒட்டுமொத்தமான ஊழல் குற்றவாளிகளை வைத்துக் கொண்டே ஊழலுக்கு எதிராக நான் போராட போறேன்னு சொல்ற இதை குறித்தும் கண்டிப்பா உங்க கருத்தில் நீங்க தவறாமல் கட்டாயமா பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை வெளிவரும் அந்த காணொலியை சந்திப்போம். நன்றி.